கோவையில் கடந்த 2 நாட்களில் 2 பள்ளிகளில் மாணவிகளுக்கு எதிராக பாலியல் சம்பவங்கள் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது பெற்றோர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் கேள்வி விடுக்கும் வகையில் கோவை தாவைக்க மகளிர் அணி நிர்வாகி வைஷ்ணவி பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்னதாங்க நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல? கடந்த 3 மாத காலமாவே நாம தொடர்ந்து கேட்கக்கூடிய செய்தி பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை செய்தி. தமிழகத்துல நிறைய பகுதிகளில் இந்த நிலை தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுவும் கோவையில நேற்றைய தினமும் பள்ளி மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை செய்தி தான், இன்றைய தினமும் அதே மாதிரியான ஒரு செய்தி தான். அப்ப நாளைய தினமும் இதே நிலை தான் தொடருமா? நேற்றைய தினம் கோவையில 17 வயது மாணவி 7 பேர்னால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இன்றைய தினம் ஒரு பள்ளி யோகா ஆசிரியர்னாலேயே அந்த பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல எங்கதாங்க பாதுகாப்பு இருக்கு? பெண்கள் அவங்க வாழ்க்கையில கடக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ஃபேஸே இந்த பள்ளி கல்லூரி தருணம் தான். அங்கேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கும் போது அப்ப என்னதாங்க நடக்குது? அப்ப பெற்றோர்கள் தினமும் அவங்க பிள்ளைகளை வெளியில பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். என் பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு. இதுக்கு என்னதான் தீர்வு?